விஜய்ங்கிறவங்க வந்து தோல் மேல கை போடுறாங்க. நாங்க எப்படி உணர்றோம் அப்படின்னா, எங்க அப்பாவா எங்க அண்ணாவா எங்க உயிரா வந்து அவங்கள வந்து நான் கருதுறோம். ஒரு தாய் மாமனா எங்களோட அண்ணன் இருந்து ஒரு அக்கா பிள்ளையோ தங்கை பிள்ளையோ வந்து பார்த்து ஒரு அன்பும் இருக்கும், அதுல ஆசையும் இருக்கும், அதே சமயத்துல ஒரு அக்கறையும் இருக்கும். ஒரு தாய் மாமாவிற்கு பெண் பிள்ளைகளை தன் பிள்ளை போல் பார்க்கும் இந்த மனிதர் வந்து எங்கள் இறை தெய்வம் கேப்டன் அவர்களை நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் கேப்டனின் இந்த செந்தூர பாண்டி கல்வி அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு பெண் வெளியே போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனாலயோ இல்ல வேலைக்கு போறேன்னு சொன்னாலோ ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த 2026 பற்றியோ இந்த காமராஜர் இளைய காமராஜர் அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. நீங்கள் உங்களுடைய டீச்சர்ஸ் உங்கள் ஸ்கூலை பற்றி பேசுங்க, மற்ற விஷயங்கள் பேசுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க. தேங்க்யூ. நான் வந்து கிணத்துக்கடவு தொகுதியிலிருந்து வந்திருக்கேன், கோயம்புத்தூர் மாவட்டம். என் பேர் தேவஸ்ரீ. இப்போ வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க சார் வந்து வெறும் பப்ளிசிட்டிக்காக தான் வந்து இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு. ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா கிட்டயும் சார் சொன்ன இதே வார்த்தை தான், நல்லா படிமா அப்படின்னு எங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. எங்க அம்மா ஸ்கூல் கட்டடிச்சுட்டு போய் சாரை பார்க்க போகும்போது சார் வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா வந்து என்ன வந்து எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம், ஆனா வந்து படிப்பு தான் முக்கியம், என்னை விட வந்து படிப்பு ஒன்றும் கம்மியானது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து இப்போ வந்து எங்க அம்மாவோட ஆசையை நான் வந்து நல்லா படிச்சு இந்த இடத்துக்கு வந்து நிறைவேற்றினதுல ஒரு மகளா வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த வருஷம் வர முடியாது, ஆனா இந்த வருஷம் எனக்கு துணையா இருந்த எல்லாருக்கும், என்னோட டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், என் அக்கா தம்பி, அப்புறம் அப்பா அம்மா எல்லாருக்குமே நன்றி. சில வீடியோஸ்லாம் பார்த்தேன், அதில் வந்து விஜய்ங்கிறவங்க வந்து தோல் மேலே கை போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோஸ்லாம் வந்துச்சு. ஆனால் வந்து அதில் இருந்தப்போ நாங்கள் எப்படி உணர்றோம் அப்படின்னா, எங்கள் அப்பாவா எங்கள் அண்ணாவா எங்கள் உயிராக வந்து அவங்கள வந்து நான் கருதுறோம். அப்படி இருக்கப்போ வந்து அவங்க சொல்கிறத இப்படியே வந்து அவங்க குடும்பத்துலேருந்து அப்படி ஒருத்தவங்க யாராவது சொல்லுவாங்களா? அப்படி சொல்லக்கூடாது. அவங்களுக்காக நாங்கள் இருக்கோம், உயிராக இருக்கோம். தேங்க்யூப்பா. ஒரு போட்டோ. அண்ணாவோட பிறந்த நாள் அன்னைக்கு என் தம்பி ஹன்சிக்கோட பிறந்த நாளும் தான். ஒவ்வொரு தடவை அவன் பிறந்த நாளை கொண்டாடுறப்ப நாங்கள் அண்ணாவுக்கும் சேர்த்து தான் கொண்டாடுவோம். என் தம்பியால் இங்கே வர முடியல, கண்டிப்பாக 10th அவன் நிறைய மார்க் எடுத்து வருவான்னு நம்புகிறோம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அண்ணா. நானும் வரேன் 10th அப்ப. முன்னாள் வாடா உன்னால் முடியும், முன்னாள் வாடா உன்னால் முடியும். தளபதி தளபதி நீதான் அன்பின் தலைவா, வெற்றி நமக்கு அழகிய தமிழக நீதானே. தேங்க்யூ. நன்றி நன்றி சிவானி. தமிழ்ல வாஞ்சை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. வாஞ்சை அப்படின்னா ஒரு அன்பு, பாசம், அந்த மாதிரி ஒரு சொல், அந்த பொருள் அது. ஸோ விஜய் சார் வந்து எல்லாரையும் அரவணைக்கிறது வந்து சில பேர் தவறா பேசும்போது எனக்கு இதை சொல்லியே ஆகணும்னு தோணுச்சு. அது எங்களுக்கு ஒரு தாய்மாரா பார்க்கும்போது எங்களுக்கு அப்படி தெரியல. எங்க வீட்டோட ஒரு அப்பா வந்து ஒரு வாஞ்சியோட ஒரு குழந்தைய கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தா எப்படி இருக்கும் எங்களுக்கு? ஒரு தாய் மாமனா எங்களோட அண்ணன் இருந்து ஒரு அக்கா பிள்ளையோ தங்கை பிள்ளையோ வந்து பார்த்து ஒரு அன்பும் இருக்கும், அதுல ஆசையும் இருக்கும், அதே சமயத்துல ஒரு அக்கறையும் இருக்கும் ஒரு தாய் மாமாவிற்கு. அப்படிதான் நாங்க வந்து விஜய் சாரை பாக்குறோம். எங்களுக்கு அதுல எந்த ஒரு கள்ளங்கபடமும் இல்லை. பெண் பிள்ளைகளை தன் பிள்ளை போல் பார்க்கும் இந்த மனிதர் வந்து நிச்சயமாக அரசியலுக்கு வந்தார்னா காந்தியடிகள் சொன்ன மாதிரி இரவுல தனியா ஒரு பெண் பிள்ளை, அதுவும் குழந்தை கூட நடந்து செல்லலாம். கண்டிப்பா நீங்க தமிழக முதல்வரா வரணும்னு நாங்க கடவுள்கிட்டயே வேண்டிட்டு இருக்கோம். அது நிச்சயமா பலிக்கும் 100%. ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
எல்லாருக்கும் வணக்கம். நான் செய்யாதது 47 வருஷமா நான் செய்யாத சாதனை என் புள்ள செஞ்சிருக்கு. அது காரணம் என்னன்னா, இது வரைக்கும் நான் சென்னையே பார்க்கல. அதை பார்க்க வச்சுட்டு சென்னை பொண்ணு ஒரு கல்லில் 2 மாங்கான்னு சொல்றாங்க. அதை ஒரே கல்லில் 2 மாங்காய் என்னன்னா, படிச்சு தேன்கனிக்கோட்டை தாலுகாவில் முதல் மதிப்பெண் பெற்றிருக்கு அரசு பள்ளியில். அந்த ஒரு கல்லில் 2 மாங்காய் என்றான்னா, அந்த ஒன்று மதிப்பெண் பெற்றிருந்தால இளைய தளபதி மாண்புமிகு வருங்கால முதலமைச்சர் இளைய தளபதி விஜய் அண்ணா அவர்களை பார்த்த மாதிரி எனக்கு இதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லை. நான் மாற்றுக் கட்சி உறுப்பினர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் இருந்தாலும் மனிதாபிமானம் முக்கியம். அதனால இதை விட சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை. உங்களுடைய இந்த கல்வி சேவையிலே எங்கள் இறை தெய்வம் கேப்டன் அவர்களை நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் கேப்டனின் இந்த செந்தூர பாண்டி என்றைக்குமே இதுபோல பல சேவைகளை செய்து மக்கள் மனதிலே நீங்க இடம் பெற வேண்டும் என்ற ஆசையை சொல்லிக்கொண்டு ஒரே ஒரு கருத்தை மட்டும் முன்வைக்கிறேன். நாட்டினுடைய 2 கண்கள் என்றால் ஒன்று கல்வி, இன்னொன்று விவசாயம். கல்வி நாட்டுக்கு நல்ல பெயரை கொடுக்கும், விவசாயம் நாட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் சோறை கொடுக்கும். ஆகவே கல்வி சேவையை இந்த மாணவர்கள் எல்லாம் ஊக்குவிச்சு எப்படி நீங்க ஒரு உதவி செய்யறீங்களோ அதுபோல நாட்டில் நிறைந்த நலிந்து அடைந்த விவசாயிகள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. ரொம்ப வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாம விவசாய நிலத்தை வச்சு டெய்லி அந்த நிலத்தை பார்த்து ஏக்கப்படுறாங்க, வானத்தை பார்த்து ஆதங்கப்படுறாங்க. நலிந்த விவசாயிகளுக்கு இது போன்றது ஒரு உதவியையும் தாங்கள் செய்து அந்த விவசாயத்தையும் விவசாய குடும்பங்களையும் தூக்கி நிறுத்தி அவருடைய வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்தி தருமாறு இந்த இடத்துல என்னுடைய வேண்டுகோளை சொல்லிக்கொண்டு, நானும் அங்க இருக்கும் போது எப்போ நம்ம வருவோம், நம்ம கடைசியா இருக்கோமேன்னு யோசிச்சேன். ஆனா விஜய் அண்ணா இங்க இவ்வளவு நேரம் நின்று கால் வலிக்க நின்று எல்லா மாணவிகளும் தங்களை தேடி தான் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு எல்லாருக்கும் பரிசளிக்க வேண்டியும் உங்க கால் வலிக்க நின்னாங்க. அதாவது தனக்கு பரிசு கிடைக்கணும், தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நம்மளை மட்டும் நினைக்கிறவங்க மக்கள். அதை தவிர்த்து நம்மளை தேடி வந்தவங்க எல்லாருக்கும் நம்ம நல்லது செய்யணும் அப்படின்னு தன்னை கூட பொருட்படுத்தாம எல்லாத்தையும் செய்யறவங்க தான் தலைவன். அந்த விதத்துல விஜய் அண்ணா ஒரு சிறந்த தலைவன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அண்ணன் ஷார்ட்டா முடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பிக் தேங்க்ஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கும், அதுக்கப்புறம் என் டீச்சர்ஸ்க்கும், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் உங்களுக்கு தான். ஏன்னா இது வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே மேடை ஏறினது கிடையாது, பரிசு எதுவும் வாங்கினதும் கிடையாது. அவங்கள எங்கள் ஹானர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அது மாதிரி பார்த்துட்டு இருக்க மாணவர்களுக்கு ஒன்று நம்ம அவங்க நல்லா படித்து கல்வி விருது வாங்கினா மட்டும் போதாது, கல்வி தரத்தை உயர்த்துறதுக்கு நம்ம போராடணும். போராடினா தளபதி மாதிரி நல்வுள்ளங்கள் நமக்கு கண்டிப்பாக கை கொடுப்பாங்க. என்னுடைய அட்வான்ஸ் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா எனக்கு ஒரு விஷயம் இருக்கு, அதாவது எனக்கு உங்க கூட தனியா ஒரு போட்டோ எடுக்கணும். என்னன்னா இன்னைக்கு கல்வி அப்படிங்கிறது ஒரு நாடு முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தியாவசியமான இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த கல்வி வியாபாரமா இன்னைக்கு மாறிடுச்சு. அப்படி மாறி ரொம்ப வருஷமும் ஆயிடுச்சு. இதனால என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இது ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய 1-2 ஏழை மாணவர்கள் தன்னுடைய திறமைகளை இழந்து அந்த இடத்துலயே முடக்கப்படுறாங்க. அப்படி முடக்கப்படுறதுனால என்ன ஆக போகுதுன்னு நினைச்சா, இன்னைக்கு டாக்டர் APJ அப்துல் கலாம் சார் மாதிரியான பர்சனாலிட்டிஸோ இல்லை நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய இன்ஃபினிட் இன்டெலிஜென்ஸோ இல்லை தந்தை பெரியாருடைய சாதிய சிந்தனைகளுக்கு எதிராக போராடக்கூடிய சிந்தனையும் பகுத்தறிவு சிந்தனைகளை வளர்க்கணும் அப்படிங்கிற அவருடைய எண்ணமும் அந்த ஒரு சில 2 ஏழை மாணவர்களுக்குள்ளேயும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை இருந்திருந்தா அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸை நம்ம இழக்க நேரிடும். அப்படி அந்த மாணவர்களுக்கும் நம்மளுடைய கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வேண்டுகோள் தான் இது. அண்ட் இன்னொன்று, கல்வி அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு பெண் வெளியே போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனாலையோ இல்லை வேலைக்கு போறேன்னு சொன்னாலோ முதல்ல இந்த சமூகம் சொல்றது சேஃப்டி முக்கியம்னு. அப்படி சொல்ற அதே சமூகம் தானே நமக்கு சேஃப்டியே தர மறுக்குது. அப்படிப்பட்ட சேஃப்டி எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம தான் செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க. அன்னைக்கே மகாத்மா காந்தி சொன்னாரு, ஒரு பெண் எப்படி நள்ளிரவுல தன்னிடம் இருக்கக்கூடிய அத்துணை நகைகளையும் அணிந்து கொண்டு தனியாக நடந்து செல்கிறார்
கொண்டாலோ அப்பொழுது பெண் சுதந்திரம் முழுமையாக நம் இந்திய நாட்டில் கிடைத்து விட்டது அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நகைகளெல்லாம் அணிந்துட்டு போக வேண்டாம், சும்மா நம்மனால நைட்ல தெருவில் போக முடியுமா? அப்படி இருக்கக்கூடிய இந்த சமூகம் கண்டிப்பா விஜய் அண்ணாவால மாற்றப்படும் அப்படிங்கிறதுல நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆழத்திருத்தமான நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அண்ட் ஃபைனலி we are all love you அண்ணா.